ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி டீப்பாக பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது ஒயிட் கலரில் வந்துட்டு இருக்கும். ஓகே, ரீசெண்டாக நான் போட்டிருக்க ஒரு வீடியோவில் நம்மளோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கிறதுனால வியூ பண்ணும் பொழுது, அதாவது நீங்கள் மொபைலில் வியூ பண்ணலாம் அல்லது சிஸ்டமில் வியூ பண்ணலாம், டேபில் வியூ பண்ணலாம் அல்லது டிவியில் கூட நீங்கள் வியூ பண்ணலாம். வியூ பண்ணும் பொழுது நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலரில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரைஸை வந்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ பேக்ரவுண்ட் கலர் பிளாக்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்துட்டு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நாம் பிளாக் கலர் யூஸ் பண்ணலாமா அல்லது ஒயிட் கலர் பேக்ரவுண்டை வந்துட்டு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போது இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில ஹிண்ட் தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் வந்துட்டு கொடுக்க போகிறேன். இந்த ஹிண்ட்டை நீங்கள் மார்க்கெட்டில் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட சைக்காலஜி. ஓகே, சைக்காலஜி ப்ளஸ் வந்துட்டு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டில் பிலோ 2 இயர்க்கு மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு நான் கன்சிடர் பண்ணுறது பிகினர்ஸாக தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, அப்போது 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கூட பிகினர்ஸ் தானா அப்படின்னா ஆமாம். இந்த மார்க்கெட்டில் 2 வருஷம் நீங்கள் இருந்தாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ வேணால் கேபிட்டல் வச்சுக்கோங்க, அதை பற்றி இங்கே எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் மார்க்கெட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு ரன் ஆகுது. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்க்கு பிலோ இருக்கிறவங்கள எல்லாருமே நான் வந்துட்டு பிகினர்ஸாக தான் கன்சிடர் வந்துட்டு பண்ணுறேன். ஓகே, அடுத்தது கோர்ஸ் வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இது என்னோடய சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் சொல்கிறேன். எதனால் அப்படின்னா பிகினர்ஸுக்கு என்ன மைண்ட் செட் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ் மேலே வந்துட்டு ஒரு அபரிவிதமான நம்பிக்கை வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அபரிவிதமான நம்பிக்கையிலேருந்து வெளியில் வர்றதே அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு சொல்கிறேன், 2 இயர்ஸ்க்கு பிலோ இருக்கிறவங்க எக்கச்சக்கமான கிளாஸஸ் வந்துட்டு அட்டன் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரொம்ப விதமான இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர்லாம் வந்துட்டு தூக்கி போட்டுட்டு லைவாக ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து ட்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கும் எனக்கும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 2 இயர் இருக்கிறவங்க யாருமே தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த கோர்ஸ் வந்துட்டு பை பண்ணாதீங்க. ஓகே கைஸ், இன்னைக்கான கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இந்த சேனலை கண்டினியூவாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் 30 மினிட்ஸில் ஒரு சாலிடான செல்லிங் கேண்டல் அல்லது சாலிடான பையிங் கேண்டல் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு நான் என்ன க்ரைட்டீரியா வச்சுருக்கேன் அப்படின்னா, சாலிடான செல்லிங் கேண்டல் மீன்ஸ் வந்துட்டு இந்த டாப்பில் வந்துட்டு விக் அதிகமாக இருக்கணும், பாட்டமில் கம்மியாக இருக்கணும். அந்த ப்ரைஸ் வந்துட்டு நாம் ட்ரேட் பண்ணுற அந்த நாள் வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகாமல் இருக்கணும். ஸோ இதை தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சாலிடான செல்லிங் கேண்டில் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அப்படியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பையிங் கேண்டில் அதே போல் தான், பாட்டமில் விக் அதிகமாக இருக்கணும், டாப்பில் கம்மியாக இருக்கணும். ஸோ இதை தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சாலிடான பையிங் கேண்டில் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஒரு சில கேண்டில் வந்துட்டு பார்க்கும் பொழுது சந்தேகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே மெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். இதை எடுத்து பாட்டமில் விக் அதிகமாக இருக்கா, டாப்பில் விக் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது சாலிடான பையிங் கேண்டலா அல்லது சாலிடான செல்லிங் கேண்டலா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும் பொழுது 3 மினிட்ஸ் சார்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது நான் 3 மினிட்ஸ் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நடந்த சாலிடான பையிங் கேண்டல் அல்லது சாலிடான செல்லிங் கேண்டல் அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது, அதாவது நாம் என்னைக்கு வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோமோ அதுக்கு நியரஸ்ட்டாக எந்த இண்டிசீஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கோ, ஸோ நான் அந்த இண்டெக்ஸை தான் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபிபனாச்சி டூலை வந்துட்டு எடுத்துக்கிறேன். இதில் இப்போது இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டலே வந்துட்டு இன்சைடு கேண்டலாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இன்சைடு கேண்டலோட இந்த ஃபஸ்ட்டு கேண்டல் செல்லிங் கேண்டலாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாப்பில் இருந்து பாட்டம், அதாவது அந்த கேண்டலோட லோ வரைக்கும் நான் வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போது இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 75% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, இந்த ஃபிபனாச்சியோட டூலோட நான் பேராமீட்டர்ஸ் வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது
நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 0, 1, 0.5, 0.75 இதை மட்டும்தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஓகே, இந்த 75% அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 0.75 அந்த பர்சன்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ரொம்ப விதமான லேர்னிங்ஸை வந்துட்டு நமக்கு கொடுக்கும். ஓகே, இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பிஇ சைடு வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு பண்ணாதீங்க, அதாவது புட் சைடு வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு பண்ணாதீங்க, கால் சைடு வந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல இருக்கும் பொழுதே சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் வந்துட்டு அந்த 0.75% மார்க்கெட் டவுன் சைடு வருது. இருந்தாலும் நான் ஏன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் சைடு வந்துட்டு யாரும் வந்துட்டு ட்ரை பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இது வந்துட்டு நமக்கு மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மார்க்கெட்டை இன்ச் பை இன்ச் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பார்ப்பீங்க, நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு மார்க்கெட்டை பார்க்குறேன். இந்த வேர்ல்டில் இருக்க எல்லாருமே ஒரே மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் அப்படிங்கிறது எந்த சைடுமே மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல தான் நிற்கும். ஓகே, ஸோ நாம் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் அல்லது இண்டிசஸில் வந்துட்டு நம்ம பை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த ஸ்கிரிப்டில் செல் பண்ணுறவங்க இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அப் சைடோ டவுன் சைடோ வந்துட்டு மூவ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போது மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்துட்டு ஒரு கால் சைடு டைரெக்ஷனை வந்துட்டு எடுத்துட்டோம். ஓகே, அடுத்தது மார்க்கெட் வந்துட்டு எங்கேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு பாருங்கள், இங்கே ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு இருக்குது, அதாவது 24,771. ஸோ அங்கேருந்து தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப் சைடு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆகிருக்கும். இங்கே எந்த அளவுக்கு வந்துட்டு டவுன் சைடு வந்ததோ அதே அளவுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப் சைடு மார்க்கெட் போயிருக்கோம். ஆனால் நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப 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 கம்மியாக மூவ் ஆகிருக்கும். ஆனால் கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 70 ருபீஸ்லேருந்து 140 வரைக்கும் போயிருக்கும், அதாவது 100% போயிருக்கும். ஓகே, இப்போது இதை விட்டுடுவோம். இதே டூல், அதாவது அந்த ஃபிபனாச்சி டூல் இருக்குல்ல, ஸோ இதை எடுத்துகிட்டு நேத்திக்கான சார்ட்டை வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நேத்திய சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்செக்ஸில் தான் பார்க்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா நேத்திக்கு சென்செக்ஸ் தான் எக்ஸ்பைரி. ஓகே, நீங்கள் இந்த லைன்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு டெலிட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்துட்டு பிளைன் சார்ட்டில் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மார்னிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் அப்படிங்கிறது க்ரீன் கலர் கேண்டிலாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த லோவில் இருந்து அன்னைக்கு என்ன ஹை, அதாவது நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுற முன்னாடி என்ன ஹை வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 0.75% இருந்து தான் இந்த இன்றைக்குமே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆகிருக்கு. ஓகே, அப்படியே அடுத்த நாள் வந்துட்டு வருவோம். அடுத்த நாள் வந்துட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் டே லோவில் இருந்து தான் மார்க்கெட் அப் சைடு போயிருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த லைனை வந்துட்டு அன்றைக்கி டே ஹை என்ன ஃபார்ம் ஆச்சோ அது வரைக்கும் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணோன்னு பாருங்கள், இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கொஞ்சம் அப் சைடு போயிட்டு மறுபடியும் இந்த இடத்த எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்பையிலேருந்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடு வந்துட்டு போயிருக்கோம். ஓகே, இப்போது இந்த டூலை நீங்கள் எந்த நாள் வேணால் வந்துட்டு எடுத்து வச்சு பாருங்கள், நல்லாவே வந்துட்டு ஒர்க் அவுட் வந்துட்டு ஆகிருக்கும். ஓகே, அடுத்தது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே, அடுத்தது இப்போது நமக்கு மார்க்கெட் வந்துட்டு இவ்வளவு தூரம் மேலே போனதுனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0.75% டவுன் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்மளோட மைண்ட் செட் வந்துட்டு என்னவா இருக்கும், இந்த ஒரு கேண்டிலை பார்த்த உடனே நம்ம மார்க் பண்ணுற மாதிரி தானே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ரெண்டாவது கேண்டில் அப்படிங்கிறதே வந்துட்டு அந்த 0.75%க்கு மேலே வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. அங்கேருந்துமே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு நல்ல மொமெண்டம் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த டூலை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அன்னைக்கு பையர் ஆக்டிவாக இருக்காங்களா அல்லது செல்லர் ஆக்டிவாக இருக்காங்களா அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கணும். ஓகே, இப்போது நான் இந்த இடத்துல என்ன கேட்குறேன் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற கேபிட்டல் அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு கேண்டலை பேஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு கேண்டலை பேஸ் பண்ணும் பொழுது நம்மளோட ஆர்டர், அதாவது நம்ம வச்சுருக்க கேபிட்டல் எல்லாத்துக்குமே மார்க்கெட் வந்துட்டு அந்த இடத்துல பையோ செல்லோ கொடுத்துரும். ஓகே, இப்போது ஒரு க்ரோர் கணக்கில், அதாவது அதிகமான க்ரோர் கணக்கில்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு 10,000 கோடி 20,000 கோடி வச்சுருக்கவங்களோட ஆர்டர் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆகாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைட் போக பாசிபிள் இருக்குது அப்படின்னு அவங்க திங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க இங்கேருந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போனாலும் அவங்களோட கேபிட்டலை கொஞ்சமாக வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணாதான் அவங்களோட கேபிட்டல் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்துட்டு டிப்ளாய் ஆகும். அவங்க என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த கேபிட்டல் ஃபுல்லாக வந்துட்டு டிப்ளாய் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செல் பண்ண பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ரியாலிட்டியாக வந்துட்டு நடக்கும். இதை நாம் எப்போ வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற ரியாலிட்டி வந்துட்டு நமக்கு புரியும். ஓகே, நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டு எந்த லாஸ் வேணால் பண்ணிடுங்க, ஆனால் அந்த லாஸ் எதனால் ஆச்சு அப்படிங்கிறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டு வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு கிளியரான ஐடியா அப்படிங்கிறது ஈஸியாகவே வந்துட்டு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் கிடையாது, ஆனால் கொஞ்சம் நபர்களுக்காவது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு இண்டிகேட்டர்லாம் இப்போயே வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டரை வச்சு ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, அதுக்கு பதிலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் அப்படிங்கிறது கொஞ்சமாக டவுன் சைடு தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம். அதே போல் நீங்கள் ஆப்ஷன் பை பண்ணி நான் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டலில் 10 to 20% மேலே வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு ஒரே ட்ரேடில் என்னோட கேபிட்டல் 100% நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான இடம் இது கிடையாது. இப்போ நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதுதான் வந்துட்டு ரியாலிட்டியை சொன்னோம் அப்படின்னா ஒரு சில டைமில் நம்மளோட மைண்ட் வந்துட்டு ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களோட விருப்பம். சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஸோ அதனால வந்துட்டு நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.